அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக மாணவர்கள் நிறைய பேர் பிசி ஓவரால் ரிசல்ட்ஸ் எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கிறீங்க. பிசி ஓவரால் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிஜெக்ஷனால தான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுல டிலே ஆகலை, சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிஜெக்ஷன் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3வது மாதம் 12ஆம் தேதியே அந்த லிஸ்ட்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, சரிங்களா? எந்தெந்த கேண்டிடேட் எல்லாமே அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சர்டிஃபிகேட் வைக்கிறதுல தவறுதலாக மாற்றி வச்சுருந்தாங்களோ, சரிங்களா? அசோசியேஷன் மூலயமாக வாங்கிய சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்துருப்பாங்க. அப்போ யார் யாரெல்லாம் குவாலிஃபைடு இல்லையோ அவங்களுக்கான அந்த லிஸ்ட்டெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அவங்கவுங்க வீட்டுக்கு லெட்ரு ஃபார்மேட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த ஓவரால் ரிசல்ட்ஸ் வர்றதில் தாமதம் ஆகிறதுக்கான காரணமாக நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது மக்களவை தேர்தல் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? முதல் கட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சுது. அடுத்தடுத்த கட்டங்களாக இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கர்நாடகா, கேரளா இங்கெல்லாம் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை சார்ந்தவர்கள் காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போகிறாங்க. பெட்டாலியனில் ஒர்க் பண்ணுறவங்க அங்கே போகிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய முதன்மையான கடமையாக இருக்குது. தேர்தல் நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய சட்டம் ஒழுங்கு சவால்களை எல்லாம் காவல்துறையில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணாக்கா அது ஒரு கூடுதல் சுமையாக இருக்கும் காவலர்களுக்கு அப்படின்றதுனால தான். ஏன்னா ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்ட ப்ராசஸாக போலீஸ் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இது எல்லாமே இருக்குது. எல்லாமே காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களால் தான் நடத்தப்படுது. உங்களுக்கு தெரியும், நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு முழுக்க முழுக்க காவலர்களை கொண்டே நடத்தக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிறதுனால அதனால தான் இந்த ரிசல்ட்ஸ் வர்றதில் தாமதம் ஆகுது அப்படின்னும், அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது இன்னமும் தாமதம் ஆகலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க, சரிங்களா? அதனால் தொடர்ச்சியாக எப்போ சார் ரிசல்ட்ஸ் வரும், எப்போ ரிசல்ட்ஸ் வரும்னு கேட்காதீங்க. எப்போ ரிசல்ட் வரும்னு யாருக்கும் தெரியாது. உண்மை இதுதான். நம்ம கூட சார்கிட்ட சொல்லி கேட்டோம், சார் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க, எப்போ சார் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொன்ன விஷயம் இதுதான். போர்டில் இந்த சூழ்நிலை தான் இருக்குது, இதனால தான் ரிசல்ட்ஸ் வர்றதில் தாமதமாகுது அப்படின்னு சொல்லியும், பசங்க அடுத்ததாக சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்கு படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பிசி பேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆகஸ்ட் போல் ட்ரைனிங் போவீங்க. அப்போ அதுக்குள்ளார நீங்கள் நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணி முடிச்சிடலாமா? நல்லா படிக்கலாமா? நிறைய டைம் இருக்கா? நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கலாமா? அப்போ நேரத்தை அப்படி செலவிடுங்க, சரிங்களா? தேவையில்லாமல் எப்போ ரிசல்ட்ஸ் வரும் எப்போ ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம், சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் வரும்னு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கான வேலைன்றது உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஜூன் மாதம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதில் வேக்கன்சியுமே ரொம்ப குறைவாக தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்களை எஸ்ஐ எக்ஸாமுக்காக தயார்படுத்திக்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு பிசி ஓவரால் ரிசல்ட்ஸு மக்களவை தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.